ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களுடைய எஸ்இஓ ரேங்கிங் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் கீவேர்ட் பிளானர்ல போயிட்டு, உங்களுடைய சீட் கீவேர்ட் போட்டு அதில வந்து பிரைமரி, செகண்டரி அண்டு எல்லா கீவேர்ட்ஸும் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அப்பான் அந்த சர்ச் வால்யூம் படி எல்லா கீவேர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு, அந்த கீவேர்ட் வந்து உங்களுடைய டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், பிரைமரி கீவேர்ட டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1 அங்க வைங்க. அதேமாரி உங்களோட செகண்டரி கீவேர்ட்ஸ கண்டிப்பா ஒரு 3லேருந்து 4 ஹெட்டிங்ஸ்குள்ள வைங்க. உங்களோட எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ வந்து கன்டென்ட் ஃபுல்லா வைங்க. ஒரு 4 to 5 எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் ஆர் 6 to 7 எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ். எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ்ங்கிறது என்னன்னா, செகண்டரி கீவேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவான வேர்ட்ஸ் தான் அது. லைக் செகண்டரி கீவேர்ட்ஸை ஸ்டஃப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து கீவேர்ட் ரேங்கிங் வந்து அடியாகும். ஸோ எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரேங்கிங் செமையா இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு கீவேர்டும் போட்டு லைக் பிரைமரி, செகண்டரி கீவேர்டு போட்டு டெஸ்க்டாப்பில் நம்ம எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகுறோம், லைக் வந்து மொபைலில் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஷீட் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கீவேர்டுக்கும் எவ்வளோ பொசிஷனில் ரேங்க் ஆகுறீங்கன்னு தெரியும். இதை வச்சு நீங்கள் வந்து எஸ்இஓ வேல்யூவை ட்ராக் பண்ணலாம். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.